வார்த்தைக்காக ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தந்தையே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை தந்தருளும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய வசனத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தை உடைய இருதயத்திலும் இறங்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாவரும் சிறுகட்டும், கத்திரங்களை பெருகுவீராக. என்னை மறைத்து வெளிப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே. உட்கார். நான் கேட்க போறேன் செய்தியுடைய தலைப்பு, ஜெபத்திட்டம் சதி திட்டம், ஜெயிப்பது யார் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். ஜெபத்திட்டம் சதி திட்டம், இதுல ஜெயிக்க போறது யார்? யார் ஜெயிப்பது? ஏதேன் தோட்டத்துல நம்முடைய ஆதி தகப்பன் ஆதி தாய் அவர்களுக்கு முன்பாக துவங்கின சதி திட்டம் இன்று வரை அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டுடைய இறுதி வருகையின் வரை, இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க அல்லது இந்த இறுதி வருகையின் வரை இந்த சதி திட்டம் உருவாகிட்டு தான் இருக்கும். ஒண்ணு உறவுகள் வழியாக வரும், இல்ல நம்ம இருக்கிற இடத்துல வழியாக வரும், இல்ல பலவிதமான தரப்புகள் பிரிவினை சார்ந்த மக்கள் வழியாக இந்த சதி திட்டங்கள் தோன்றதான் செய்யும். நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி வருகிறோமோ அந்த அளவுக்கு சாத்தானும் சதி திட்டத்தை உருவாக்கி கொண்டுதான் இருப்பான். அவன் எத்தனை தடவை வெட்கப்பட்டு போனாலும் சரி, அவன் சதி திட்டம் உருவாக்குவதை ஒரு நாள் விட்டு ஓய்ந்து போகவே மாட்டான். இந்த சதி திட்டத்தை ஜெயிக்க வேண்டுமேனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப திட்டம் தேவை. ஜெப திட்டம் இல்லை என்றால் ஏதோ நேரம் கிடைக்கிறப்ப ஜெபம், அது ஜெயிக்காது. அந்த ஜெபத்திற்கு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்காது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, நான் என் ஜெப நேரத்தை யாருக்காக இழக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டி ஜெபிக்கிற நபர்களை சாத்தான் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் ஜெயிக்க முடியாது, சாத்தான் தோற்றுதான் ஆகணும். ஜெபத்திட்டம் இல்லாத உங்களை ஒரு நாள் ஆண்டவர் ஜெயிக்க வைக்க முடியாது. அவன் சதி திட்டம் உருவாகிட்டு தான் இருக்கும். எஸ்தர் சுருக்கமா சொல்லிட்டு வர 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வாசிக்கிற பொழுது, அங்கே ஒரு மனுஷனை விரோதியா நினைத்த அந்த பொல்லாத மனுஷன் ஒட்டுமொத்த யூத குலத்தையே அழிக்க வகை தேடினான். ஆமான், உங்களுக்கு தெரியும். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? ராஜா கிட்ட போய் தந்திரமா பேசுறான். ஒரே ஒரு ஆளு மரியாதை கொடுக்கல, மொர்தகாய் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஆளு பழி வாங்கியிருக்கலாம். அவனுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு அந்த யூத குலத்தை நோக்கி அப்படி திரும்பினது. எல்லாரையும் அழிக்கணும். இந்த மொர்தகாய்ட்டு வந்து சொல்றாங்க, கர்த்தருக்கு கொஞ்சம் கூட அசங்கல. கவனிங்க, ஜெப வீரர்கள் யாருக்கும் அடிமையாக மாட்டாங்க. ஜெப வீரர்கள் கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமையாக காணப்படுவார்கள். ஜெப வீரர்கள் எவனுடைய மிரட்டுதலுக்கும் பயப்பட மாட்டார்கள், யாருடைய அச்சுறுத்தலுக்கும் அவர் பயப்பட மாட்டார்கள். காரணம், நீங்கள் ஒரு ஜெப வீரர்கள் என்பது மெய்யானால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழி நடத்துறார் என்பது உண்மை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஒருத்தனும் அடிமையாக்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஒருவனும் ஆளுகை செய்ய முடியாது. அபிஷேகம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும். இப்ப என்ன ஆச்சு? ராஜாட்ட போய் சொல்றேன், ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்க, உடைய செயல்படலாம் சரியில்லாம இருக்கு, தேசத்துக்கே மக்களுக்கு நஷ்டம் வரும். சரி, என்ன செய்யணும்? உன் இஷ்டத்துக்கு செய்ய அப்படின்ட்டான். நீங்க 15வது வசனத்தை வாசிங்களேன். 3:15 எஸ்தர். ராஜாவும் ஆமானும் 2 குடிகாரர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. கவனிங்க, சூசான் நகரம் கலங்கிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெயின் ராஜா 127 நாடு. ஒரு தமிழ்நாட்டுக்கு பொறுப்பா இருக்கும் போதே எவ்வளவு கணம் இருக்கு. ஒரு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எவ்வளவு கணம் கொடுத்திருக்கிறோம், கவர்னருக்கு எவ்வளவு கணம் இருக்கு, ஜனாதிபதி பிரதமருக்கு எவ்வளவு கணம் இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு 127 நாடு, இந்த தேசம் முதல் தேசம் வரை. அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கும். இஷ்டப்படி நடந்து அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப குஷியாகி பார்ட்டி நடக்குது. சந்தோஷமான இடத்துலயும் பார்ட்டி நடக்குது, துக்கமான இடத்துலயும் பார்ட்டி நடக்குது. எங்கதான் பார்ட்டி நடக்குதுன்னு தெரியல. பார்ட்டி வேற மாதிரி ஆயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இங்க ஆலோசனை எடுத்த ஆளுகளும் போய் பார்ட்டில கலந்துக்கிறாங்க சில இடத்துல. ஸ்தோத்திரம். இதுவும் நடக்குது, அதுவும் நடக்குது. சரி, ரைட், எதை குடிச்சிட்டு போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடிகாரன் சேர்ந்த இடத்துல என்ன ஆயிட்டு? நகரம். குடிகாரன் சேர்ந்தால கலக்க நிச்சயம் என்பது உறுதி. சரி, இந்த செய்தி மொர்தகாய்க்கு வருது. மொர்தகாய்க்கு வந்தோடனே வசத்தை கிழிச்சிட்டு அரண்மனை வாசல் வரை நிற்கிறார். அதுக்கு மேல உள்ள போக அனுமதி இல்லை. இதை நம்ம படித்தது, பலர் பிரசங்க கேட்டிருப்பீங்க. இந்த செய்தி எஸ்தருக்கு போகுது, அரண்மனையில் இருக்கிற அம்மாவுக்கு போகுது, மகாராணிக்கு போகுது. உடனே அவங்க என்ன பண்றாங்க? புதிய வஸ்திரத்தெல்லாம் கொடுத்து கொண்ட உறுதியை சொல்லு, தூக்கிடுறா கொண்ட கொடு. சம்பவம் இதுதான். அவ கழுத்துக்கும் கத்தி வரும்னு சொல்லு. இவ்வளவு பெரிய அதிகாரம் எதுக்காக கிடைச்சிருக்கு? பாரம் உடையவர்களை ஜபத்தை விட்டு ஒருவரால் நீக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன பாரம் வேணும்? ஜப பாரம் வேணும். சரி, உடனே அந்த அம்மாட்ட போய் சொன்ன உடனே
அப்படியே நான் ராஜா கூப்பிட்டாதான் உள்ள போகணும், ராஜா கூப்பிடலப்பா, ஒரு மாத காலம் கூப்பிடல, மீறி போனா கழுத்து கத்தி வந்துடும், சரி பரவாயில்ல, நானும் என் தாதிமார்களும் நானும் சேர்ந்து உபவாசிக்கிறோம், எனக்காக ஒரு கூட்டம் சேர்ந்து உபவாசம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெப திட்டத்தை எஸ்தர் உருவாக்குகிறாள். நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவோம், ஆனா ஜெபிக்க மாட்டோம். பல பேர் ஜெபிக்க சொல்லுவோம், நாம ஊர் சுத்தி உட்கார்ந்திருப்போம். இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, நாங்களும் இருக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஜெப திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் மொர்தெகாய். அதுதான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த திட்டத்தை உருவாக்குனது யாரு? ஒரு எஸ்தர். அப்ப எஸ்தரும் உருவாக்கிட்டு ஜெபம் பண்றாங்க, மொர்தெகாய் ஒரு கூட்டத்தோட ஜெபம் பண்றாரு. 5ஆம் அதிகாரத்துல இப்ப அரண்மனை உள்ள போறாங்க. உடனே சொல்றான், உயிரை நான் பணயம் வச்சு போறேன், செத்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நம்ம பைபிள்ல ஜெபத்திட்டம் எந்த இடத்திலும் தோற்று போகவே இல்லை. ஜெபத்திட்டம் தோற்று போனது மாதிரி காட்சி அளிக்கும், ஒரு நாளும் தோற்று போகவே போகாது. உடனே ராஜாங்க அவருடைய பொற்செங்கோலை நீட்டுறாரு, உள்ள போறாங்க. உனக்கு என்ன வேணும் எஸ்தர் ராஜாத்திய கேளு, என்னுடைய ராஜ்யத்துல நீ பாதி 127 நாட்டுல பாதி கேட்டாலும் உனக்கு நான் பிரிச்சு தர்றேன். ஜெபத்திட்டத்திற்கு முதல் வெற்றி படி. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆமான் இந்தியாவில் தோன்றினாலும் சரி, எத்தனை ஆமான் இந்த உலகம் முழுவதும் தோன்றினாலும் சரி, எத்தனை ஆமான் தமிழ்நாட்டில் தோன்றினாலும் சரி, இப்படிப்பட்ட சபைகள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆமான் கழுத்துக்கு கயிறு வருமே தவிர ஜெபிக்கிறவனுடைய கழுத்துக்கு கயிறு வராது. அவன் ஜெயிச்சுன்னு நினைச்சான், யூத குலத்தை அழிக்க வரணுக்கா ரொம்ப பூரிப்பாயிட்டான். ஆனா ராஜா கேட்கிறாரு என்ன வேணும்னு சொல்லி. இப்ப நம்ம அப்படி படிப்படியா சொல்லி வர்றாங்க. சொல்லி வந்துட்டு, நான் வைக்கிற விருந்துக்கு நீங்கள் ஆமானு வர வேண்டும். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆமான ரொம்ப தூக்கி மேல வச்சிருக்கிறாரு நம்ம ராஜா. இப்ப 6ஆவது அதிகாரத்தில் அவர் படிச்சுட்டு வர்றாரு. தூக்கம் இல்ல, இவரை காப்பாற்றின சங்கதி இங்க எழுதிருக்கு. என்ன காப்பாத்தினானப்பா, அவனுக்கு ஏதாவது செய்தது உண்டா? இல்ல. கவனிங்க, நீங்களும் நானும் இந்த பூமியில யார் யாருக்கெல்லாமோ ஜெபம் பண்ணி இருக்கிறோம், யார் யாருக்கெல்லாமோ உதவி செய்திருக்கிறோம். இதுவரை உங்களுக்கு அதற்கான பிரதிபலன் ஒருவேளை கிடைக்காமல இருக்கலாம். இந்த நாளிலிருந்து அந்த பிரதிபலன் நமக்கு வந்து சேரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு ஜெபம் பண்ணீங்களோ, எத்தனை உபவாசம், கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் இருக்கலாம். உயிரே காப்பாத்திருக்கிற ஒருத்தர் மதிக்கலையே. குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல உங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். யாருமே தடுக்க முடியாதுமா, யாரும் தடுக்க முடியாது ஐயா. ஜெபத்துக்கு வர்ற பதில் இந்த உலகத்துல யாராலையுமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி ஏதாவது செய்தது உண்டாங்கிறாரு, ஒண்ணும் செய்யலையே. அப்படியா, சரி. அங்க யார் நிக்கிறான்? இப்ப அங்க ஆமானுக்கு நல்லா புஷ்டப் பண்ணி அனுப்பி இருக்காங்க. நீ ராஜாவை முன்னாடி போய் பாக்குறதுக்கு முன்னால போறது, விருந்துக்கு போறதுக்கு ராஜாட்ட போய் பேசு, அவனை தூக்கு மரத்துல போட சொல்லு அப்படின்னு சொல்லி எங்க பொண்டாட்டி நல்ல ரகசியம் சொல்லி அனுப்புறான், நண்பர்லாம் சேர்ந்து. இவர் நேரம் வந்து புஷ்டப் அப்படி நிக்கிறாரு. யாருங்க நிக்கிறது? ஆமா நிக்கிறாரு. ஆமான கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் உள்ள வந்துறாரு. ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஆமான கூப்பிட்டோன்னு, நான் ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு என்னையா செய்யணும் சொல்லியா? அவன் நம்மளை விட யாரு இவரு கனம் பண்ண போறாரு, நம்ம தானே பக்கத்துல கையாள இருக்கிறோம், நம்மள உயர்த்தி வச்சிருக்கிறான்ட்டு பெரிய பட்டியலை கொடுத்தான். சரி, நீ சொன்னதுல ஒன்று கூட தவறாமல், அதோ வாசல்ல நாய் மாதிரி சட்டை கிழிச்சிட்டு புழுதி அள்ளி தலையில போட்டு பித்துக்கோழி பைத்து லூஸ் மாதிரி கிடக்குறான் பாரு, அவனுக்கு போய் செய்யடா அப்படின்ட்டான். ஒரு அலையிலே சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. நம்முடைய பாரத தேசத்துல, உலக நாடுகளில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களுக்கு அவன் எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, அந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தின்படி அவன் கீழ் ஜாதியோ அவன் மேல் ஜாதியோ, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக எத்தனை கூட்டம் எழும்பி இருக்கோ அந்த கூட்டம் வெட்கப்பட்டு போக போகிறது, அந்த கூட்டம் தலைகவிழ்ந்து போக போகிறது, அந்த கூட்டத்துக்கு தேவன் வெட்கத்தை உடுத்த போகிறார், தேவன் பதில் செய்ய போகிறார், பதில் அளிக்க போகிறார். ஜெபம் ஜெயிக்குமே தவிர ஜெபம் தோற்று போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆளுக்கு முகம் செத்து போச்சு. என்னடா அவனை தூக்கு மரத்துல போடுறது வந்தோம், அவனை குதிரையில ஏத்தி வச்சு இப்ப அவனை குளிப்பாட்டணும். அவன் மேல மண்ணு விழுந்திருக்கு. யாரு குளிப்பாட்டுறது? அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா, உட்காந்துருக்காரு. இப்ப ஆமா அனுப்புறாங்க, வாப்பா. அப்ப முதல்ல என்ன பண்ண வரமாட்டான் அப்படிம்பாரு. வாப்பா, அவனை குளிப்பாட்ட சொல்லியிருக்காரியா, புது வஸ்திரம் கொடுக்க சொல்லியிருக்காரியா, ராஜா ஏற அந்த வஸ்திரத்தை கொடுக்க சொல்லியிருக்காரியா, ராஜா ஏற குதிரையில உட்காரணையா, உன்னை உட்கார வச்சு நான் வீதியெல்லாம் அப்படி சுத்தி சுத்தி வரணையா அப்படி என்ன பண்ணிருப்பான்? வரமாட்டான். ஏன்னா எதிராளியே தெரியுமே. என்ன கெஞ்சி கூத்தாடி மொர்தெகாய் அழைச்சிட்டு போய் எவனை அழிக்கணும்னு நினைச்சானோ அவனை அலங்கரிக்க ஆரம்பித்தான். அழிக்க நினைத்தவன் அலங்கரிக்க ஆரம்பித்தான். இந்தியாவில் கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறவர்கள் அலங்கரிக்கிற வேலையாட்களாக மாறப்போகிறார்கள். அழிக்க நினைச்சவன் வேலையாள மாற போறவர். கையை தட்டி அல்ல சொல்லுங்களேன். உங்க பகுதியில உங்களை அழிக்க நினைச்சவங்க உங்களுக்கு கூலியாள மாற போறாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நிறைய சொன்ன என்ன கார்ல ஏத்தி கூட்டி அணி கொண்டு போய் நான் கோடி சொன்னா போறேன்னா, அல்லேலூயா. நீங்க சொல்ற அல்லேலூயா எல்லாம் பரலோகம் போக போகுது, தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், சோத்திரம் சோத்திரம், அல்லேலூயா. அப்படி ஆமா நிலை நினைச்சு பாருங்க. பாவங்க, அப்படி நாம இந்தியாவில் பரிதாபப்பட போறோம் சில நாட்கள்.
சில நாட்கள்ல சிலருக்காக பலருக்காக பாவையா அவன் முடிவு இப்படி மேல பறக்க கூடாது, அவன் இப்படி மேல போக கூடாது, இவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் கையில் எடுக்க கூடாது, ஐயோ செத்த நாய் செருப்பு கடிச்சது மாதிரி போயிட்டானே அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் வேதனைப்பட போறோம்மா, வேதனைப்பட போறோம். ஐயா ஐயா ஒரு அல்லையே சொல்லுங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே சுத்தி வந்துட்டான், வீட்டுக்கு போயிட்டான். நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றான். அந்த அம்மா சிரேஷா அவங்க பேரு, அந்த அம்மா பொண்டாட்டி சொல்றா, என்ன ஆவதும் பொண்ணால இப்ப ஆமா அழிய போறதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ற பாருங்க ஒரு தாரக மந்திரம். ஏய், அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தோற்று போவது நிச்சயம். அல்லேலூயா சொல்லுங்க. யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களோ, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களோ, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் இருதயத்தில் சுமந்து அணைந்து திரிந்து கொண்டிருக்கிறோமோ, நமக்கு முன்பாக எதிராளி தோற்று போவது நிச்சயம், ஏற்கவே முடியாது. ஆமென். அவர் சொல்றா. அடுத்தது 7வது அதிகாரத்தை அப்படியே ஜம்ப் பண்ணி பாருங்க. அடுத்த நாள் விருந்து. ராஜா கூப்பிடுற பேர் என்ன செய்யணும் சொல்ல எஸ்தர் ராஜா தியங்குறாரு. உடனே அங்க சொல்றா. வாசிக்கலாம் அந்த அதிகாரத்தையும். 7வது அதிகாரம் 2வது வசனம். பரிமாறப்படும் போது உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு தரப்படும் என்று மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டு என் ஜனங்கள் என்று கட்டளையிடப்படுவதாக. நான் என் ஜனங்கள் விற்கப்பட்டும் அடிமைகளாக வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டு போனால் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுது ராஜாவுக்கு உண்டாக நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றார். எஸ்தரை நோக்கி இப்படி செய்த துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே என்றான். இப்பொழுது அகாஸ்வேரு ராஜா. அவ்வளவுதான். அந்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை. அதற்கு எஸ்தர் சத்துருவும் பகையனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட அம்மான் தான் என்றால். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, பகையாளியே உறவாடி கெடுக்கணும்னு. இந்த அம்மாவை பாருங்க, விருந்து வச்சு அவனை கொல்ல போது பாருங்க. இல்லையே சொல்லுங்க. நம்ம என்ன பகமன் அப்படி பகமே பார்ப்போம். பகமே உறவாடி சொன்ன. சத்துரு பசியா இருந்தார் அவனுக்கு, அப்பொழுதும் தலையில எரிகிற அக்கினி தலல இந்த வெயிலே தாங்க முடியல. டைரக்டா நெருப்பு விடுமா உள்ள போகுது இந்தியாவில. காமெண்ட் சொல்லுங்க. அக்கினி டைரக்டா உள்ள போகுது. ஆமென். டைரக்டா அக்கினி உள்ள போகுது. ஆமான் வர்க்கம் அழிய போகுது. ஆமான் அதிகாரம் அழிய போகுது. ஆமான் ஆளுகை அழிய போகுது. ஆமான் அந்தஸ்து தவிடுபடியாக போகுது. ஆமான் தலைக்கு விழுந்து போக போகிறான். ஆமான் வேலையாள மாற போகிறான். ஆமான் வெட்கப்பட்டு போக போகிறான். நடக்க போகுதம்மா. ஜெப திட்டம் அவசியம். சதி திட்டம் தோற்று போகும். 1000 சதி திட்டம் வரட்டும், ஒரு ஜெப திட்டம் அப்படியே ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து தோட்டத்துக்கு பின்புறம் போயிட்டாரு. அப்படியே ராஜாவுக்கு கோபம் வந்து அங்க போயிட்டாரு. இவனுக்கு திகில் பிடிச்சு மயக்கம் எடுத்து கீழே விழுந்துட்டான். இப்ப வேண்டுதல் பண்ண யாருக்கிட்ட இருந்து நிக்கிறான்? எஸ்தர் வேண்டுதல் பண்ணி பெட்ல விழுந்துட்டான். மயக்கம் வரும்ல, அதிர்ச்சியாக கேட்டேன். சில பேரு கிறிஸ்தவத்தை சாதாரணம் நினைக்கிறாங்க. மேல போக 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 நம்ம வச்சதுதான்டா சட்டம் நினைச்சிட்டான். 10 அடியில விழுந்தா பிரச்சனை இல்லை, பல்லு மட்டும் தான் போகும். 20-30 அடி மட்டும் எலும்பு மட்டும் தான் போகும். 3000 அடியில தள்ளி விட்டு என்ன ஆகும்? கிரிச்சு. புரியலையா என்ன? அவ்வளவுதான், டோட்டல் லாஸ். உயரத்தில் இருக்கிறாங்களா ஒரு மாதிரி பார்த்துட்டு நசிக்கப்படலாம், கசக்கப்படலாம், புளிஞ்சு படலாம், விரட்டி படலாம், துரத்தி படலாம்னு. எங்க அப்பா ஏசு இடம் கொடுத்தா மட்டும் சொல்ல முடியும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஜபத்திட்டம் தேவை. சதி திட்டத்தை சாகடிக்க ஜபத்திட்டம் தேவை. குடும்பமாக இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், ஊர் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு ஜபத்திட்டத்தை உருவாக்குங்கள், அதை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். சத்துரு தலைக்கு விழுந்து கீழே விழுவான். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு தானே தலைவலியா இருக்கு. நீங்க பாட்டுல தூங்குறீங்க பிரச்சனை சொல்லிவிட்டு. நாங்களே தலைவலி உருண்டு படுறோம். ஐயா அந்த சிஸ்டர் சொன்னாங்களே, அந்த ஐயா சொன்னாங்களே, தோத்திரம் 12 மணிக்கும் தோத்திரம், 1 மணிக்கும் தோத்திரம், தோத்திரம். இதுல வாரத்துல 2 நாள் போன் பண்ணி கேட்கலாம், பாஸ்டர் மறந்து விட்டான்னு சொல்லி அடி அணுகுண்ட வேற அங்க இருந்து வீசுறீங்க. சோத்திரம். நீங்களும் இல்லம்மா, நீங்களும் தங்கம் முகத்தை பார்த்தாலே தாமரை பூ மாதிரி தெரியுது, ரோசா பூ மாதிரி. நீங்க எல்லாம் ஒன்றும் இல்லாம எங்க சுயபலம் அங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவ்வளவுதான். ராஜா போயிட்டாருங்க. திரும்பி வந்தாரு பாருங்க. எஸ்தர் பெட்ல படுத்துக்கலாம். நம்ம ஆளு பாருங்க, ஏற்கனவே குட்டுதான் இருந்துச்சு. அந்த பெட்ல படுத்து பார்த்தான். நான் இருக்கும் போதே பாருங்க வசனத்தை. அவ்வளவுதான். புருஷனுக்கு கோவம் வந்துட்டு பண்டாட்டி பெட்ல போய் படுத்து கிடக்கிறான். புருஷனுக்கு எப்படி இருக்கும்? நான் இருக்கும் போதே வா அப்படின்னா அவ்வளவுதான். தூக்கி அப்படியே தலையில கருப்பு தண்ணி போட்டாங்க. கருப்பு தண்ணி யாருக்கு போடுவா? மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவத்துக்கு விரோதமா யார் எதை விதைக்கிறார்களோ அதை அவர்கள் அறுப்பார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, கை தட்டுங்களேன். ஐயா நிறுத்துங்கம்மா. ஏதோ சார் பிரச்சனை நடந்திருக்குங்க. எல்லாம் நீங்க உட்காந்துருக்கத பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு போற ஆளு மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க எல்லாருமே.
அப்படியே ரொம்ப சின்சியரா, அப்படியே ரொம்ப டென்ஷனா, இந்த இந்த இதுக்கு தீர்வு சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்குன்னு பண்ணி இருக்காரு. ஐயா அங்கல்ல இந்த கோர்ட்டுல தான் தீர்வு இருக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க எல்லாரும் கையெழுத்து, இந்த கோர்ட்டுல தீர்வு இருக்கு ஐயா, நீங்க போகும்போது தீர்வு கிடைக்க போதியா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கருப்பு துணி யாருக்கு போடுவான்? தூக்கு தண்டனை கைதிக்கு. இப்ப தூக்கு தண்டனை போடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்ல. அப்பதான் கேட்டாங்க, ஐயா இவன் அங்க முருதகாய்க்கு செஞ்சு வச்சிருக்கான், எடுத்து விடாத, தூக்கி போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு. 9வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது 1வது வசனம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம் 16வது வசனம். இங்க சோதோம் கொமோரா பட்டணத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. இவர்கள் 5 ராஜாக்கள், எதிராளிகள் 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களை சூறையாடிட்டார்கள். 5 ராஜாக்களால் 4 ராஜாக்களை ஜெயிக்க முடியவில்லை. சம்பவம் தான். சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆறிட்டு போயிட்டாங்க சுனாமி மாதிரி. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருது. ஆபிரகாம் உடனே செய்யறாரு, இந்தவர்களாகிய 318 பேரோட ஆயுதம் தரிப்பித்து கொண்டு போறாரு. நான் கேட்கிறேன், 5 ராஜாக்களுக்கு எத்தனை போர்கள் இருந்திருப்பார்கள்? 1000 கணக்கில் இருந்திருப்பாங்க. அந்த 4 ராஜாக்களுக்கு 1000 கணக்கில் இருந்திருப்பாங்க. ஆபிரகாம் எத்தனை பேரு? 18 பேர். 17 ஏமா ஒண்ணு குறைக்கிறீங்க? 18 318. 5 ராஜாக்கள்கிட்ட இருந்த அந்த ராணுவ வீரர்கள் அதிகமா, ஆபிரகாம் இருந்த ராணுவ வீரர்கள் அதிகமா? அவங்கள்ட்ட இருந்தது அதிகம். 5 ராஜாக்களால 4 ராஜா ஜெயிக்க முடியல. ஆனா எல்லாம் சேர்த்து வாரி கொண்டு போயிட்டான். 318 பேரோட இவன் புறப்பட்டு போறான். கவனிங்க, சின்ன ஜெபக்குழு பெரிய காரியத்தை ஜெயிக்கும், பெரிய திட்டத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. சின்ன ஜெபக்குழு 4 பேர் சேர்ந்து வார வாரம் ஜெபம் பண்ணி பாருங்க, 3 பேர் சேர்ந்து வார வாரம் ஒரு ஜெப திட்டத்தை உருவாக்கி பாருங்க, பெரிய சதி திட்டத்தை சின்ன பின்னமாக்கும், சிதறடிக்கும், ஒன்றுமில்லாமல் பண்ணும். சின்ன ஜெபக்குழு ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஒரு ஜெப திட்டத்தை உருவாக்குங்கள். தேசம் திரும்பி பார்க்கும். ஜெப திட்டம் இல்லாம எதுவும் ஜெயிக்க முடியாது. ஜெப திட்டம் இல்லாம எதுவும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. கொண்டு போனா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். சோதோம் கொமோரா பட்டணத்து ராஜா சொன்னா, அப்பா இந்த ஆளெல்லாம் கொடுத்துருப்பா, இதெல்லாம் எடுத்த கையை வானத்துக்கு உயர்த்திட்டான். அவர் என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு ஒண்ணு வேண்டாம், வேலை செஞ்சிருக்கிற கூலிய கூட நான் போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஜெப திட்டம் என்ன செய்ய போகுது? நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வர போகிறது. இங்க தானியேல் 6வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க ஒரு சதி திட்டம் உருவாகுது. யாருக்கு விரோதமா? தரியு ராஜா காலத்தில் தானியேலுக்கு விரோதமா. அந்த பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பத்திரத்துல கையெழுத்து வச்சாச்சு. ஆனால் தான் முன் செய்து வந்தது போல எடுத்து வாசிங்க. 10வது வசனம் 6:10. அந்த பத்திரத்துக்கு அறிந்த போதிலும் போய் நல்லா கவனிங்க. ஒரு 10 பேர் துப்பாக்கியோட வாசல் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து சுட்டு போடுவேன், இது இந்த துப்பாக்கி பள்ளி இடம்னா எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுல 10 பேர் வரதே கஷ்டம். சத்தியமா சொல்றேன், 10 பேர் வரது கஷ்டம். பிள்ளைங்களாம் துப்பாக்கியை பார்க்கணும், பட்ட பட்டப்படம் மேல அவன் சுட்டு காட்டணும். வருமா? தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து ஆகினது என்பதை அறிந்த பொழுதும் தான் முன் செய்து வந்தது போலவே எந்த பிரச்சனையும் உங்க ஜெப திட்டத்தை பாதிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஜெப திட்டத்தை விடக்கூடாது. அது குடும்ப ஜெபமோ, 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமோ, 4 குடும்பங்கள் ஒரு இடத்துல சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமோ, அல்லது 3 குடும்பங்கள் ஒரு இடத்துல ஜெபிக்கிற ஜெபமோ, அல்லது நீங்கள் குடும்ப ஜெபமோ, காலை மாலை எதுவோ, எந்த ஜெப திட்டத்தை உருவாக்கினீர்களோ, எவ்வளவு வைராக்கியமா உற்சாகம் உருவாக்கணுமோ, ஆனா சீக்கிரம் அதை கைவிட்டு விட்டோம் இன்றைக்கு. அதனாலதான் தோல்வி நமக்கு. ஜெப திட்டம் இல்லாத எந்த ஒரு நபரையும் கர்த்தரால் சந்திக்க முடியாது, உயர்த்த முடியாது, பாதுகாக்க முடியாது, அவங்களுக்கு வெற்றி கொடுக்க முடியாது. தான் முன் செய்து வந்தது போலவே ராஜாவே சொல்றாரு, நீ போ, நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவனை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் போ அப்படின்ட்டாரு. ஆனா ராஜாவுக்கு தூக்கம் இல்ல. சொன்னாரே தவிர தூக்கம் இல்ல. காலையில ஓடுறாரு, இருட்டோடு எழுந்து ஓடுறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, உன் தேவனை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா சொல்லிட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டான். குளிக்கிட்ட போக அவனுக்கு மனசு வரல. செத்துட்டானா இருக்கானா, இருந்தா பரவாயில்ல, செத்து போனா அவனை எப்படிடா நம்ம பாக்குறதுன்னு சொல்லி அந்த குளிக்கு தூரத்துல கத்துறாயா. ஒரு ஜெப திட்டம் ராஜாவையே கதி கலங்க வைக்கும். அல்லேலூயா. ஜெப திட்டம் தான் அவசியமானது. சதி திட்டத்தை சாகடிக்கும். ஜெப திட்டம் இல்லையே சதி திட்டம் வளர ஆரம்பித்து விடும். சதிகாரர்கள் பெருக ஆரம்பித்து விடுவார்கள். உள்ளிருந்து சத்தங்குது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. கொண்டாந்து தூக்கியாச்சு பாரு, அவன் முகத்துக்கு மேல கொண்டாச்சு. குடும்பத்தோட எல்லாரும் உள்ள போயிட்டான். ஒரு எல்லை சொல்லுங்க, ஒரு எல்லை சொல்லுங்க. தானியேல் 2வது அதிகாரத்துல ராஜாவுக்கு சந்தேகம். ஒரு பையன் சொல்ல, சாஸ்திரி ஞானி ஜோசியர் எல்லாம் கொண்டு வரா, கழுத்தையெல்லாம் தூக்கி எல்லாரும் வெட்டுண்டா அப்படின்ட்டான். இவனோட கொலை செய்ய ராஜா தேடுறான். இவனை யார தெரியுமா தேடுறானோ? தானியேலை தேடுறானோ. தானியேல் கேட்டாரு தலைவனை பார்த்து, என்னையா ரொம்ப பரபரப்பா இருக்க தேசம் என்னன்னு. சோ அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் சொல்றேங்க, என்ன ராஜாட்ட அழைச்சிட்டு போ, 2 நாள் தவணை கொடுங்க. உடனே தன்னை தோழர்களை கூப்பிடுறாரு. ஜெப திட்டம், ஜெப திட்டம் சுருக்கமா சொல்றேன்.
ஜெபத்திட்டம் தேவன் வெளிப்படுத்தினார். அந்த அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல 40-42 வசனத்தை வாசித்தீங்கன்னா, தானியேல் காலில் விழுவுறான், அவனுக்கு தூபம் காட்டுறாங்கிறான், அவனுக்கு காணிக்கை செலுத்துறான் அப்படிங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜாவையே அடுத்த நாட்டு ஒரு கைதியாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் அவன் காலிலே விளைவிக்கும் என்றால் எந்த செய்து வைத்தது? ஜெபத்திட்டம் அல்லவா? நீ ஜெபிக்க மறுக்கிறோமே, அரை மணி நேரம் முழங்கால நிக்க முடியலையே, 1 மணி நேரம் முழங்கால நிக்க முடியலையே. சபையில் நிறைய மனநிலை பாதிக்கணும் தங்கி இருக்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துல அவங்க 7 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்றாங்க. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் மிக குறைந்தது ஜெபம் நடக்குது. இவெல்லாம் ஜெபம் நடத்துறவங்க தான். நான் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக் நடக்கும். அடுத்து இப்ப இந்த 10 சகோதரிகள் கேட்டேன், ஒரு மாசம் 2000, ரொம்ப ரொம்ப ஒரு வறட்சி நேரான ஒரு பகுதியில் முடிவு செய்யறோம். மாசம் 2000 ஒரு ஊக்கத்தொகை தர்றேன், காலை 10 மணிக்கு வந்து 4 மணிக்கு நீங்க போங்க, நாங்க தர விண்ணப்பத்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு. கடந்த 1 மாதம் வெற்றிகரமாக நடந்து முடிந்து 2வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க அட்டென்ஷன் உண்டு, கையெழுத்து போடுவாங்க, ஜெபம் பண்ண உட்காந்துருவாங்க. மதியம் சாப்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜெபம் ஆரம்பிக்கிறீங்களோ கர்த்தர் எங்க இறங்கி வர்றாருன்னு அர்த்தம், உங்களை பேச வைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். அப்ப ஜெபத்திட்டம் இல்லாம சதி திட்டத்தை சாகடிக்க முடியாது. ஜெபத்திட்டம் மட்டும்தான் சதி திட்டத்தை சாகடிக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16ல இருந்து வாசித்தீங்கன்னா, இவெல்லாம் வாசிக்கலாம் 14 வசனத்துல இருந்து 21ல சொல்றாங்க, ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். கவனிங்க, கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில தகாத முறைமை என்ன போதிக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் குடிக்க சொன்னாங்களா? கிறிஸ்தவர்கள் வேசித்தனம் பண்ண சொன்னாங்களா? கிறிஸ்தவர்கள் கள்ளசாரம் காசு சொன்னாங்களா? கிறிஸ்தவர்கள் கடத்தல கத்து கொடுத்தாங்களா? கிறிஸ்தவர்கள் தாறுமாறாய் சமுதாயத்தை கெடுத்தார்களா? நல்லது சொல்லுகிற கிறிஸ்தவனை மற்றவர்கள் பார்க்கிற பார்வை தகாததை செய்கிறார்கள். அதற்கு அடிச்சு நாய் இழுத்துறது மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அடி வாங்கியாச்சு, சட்டை கிழிஞ்சாச்சு, ரத்தம் சொட்டுது, எல்லாம் பண்ணுது. தொழு மரத்துல மாட்டியாச்சு, காலு கையில அசைக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவங்க ஜெபம் பண்றாங்கன்னா பக்கத்தரையில என்ன நினைச்சிருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். மழுங்க பயலுவ யாரு? இவ்வளவு அடி வாங்கி உத வாங்கி சட்டை கிழிஞ்சு உடம்பு கிழிஞ்சு ரத்தம் சொட்டுது, தொழு மரத்துல மாட்டுது, சொனக்கட்ட பயலுவா இருப்பான போல இருக்கு, மழுங்க பயலுவா இருப்பான போல இருக்கு, கொஞ்சம் கூட சொரணை இல்லாதவன் இருப்பான போல இருக்கு. இவ்வளவு அடி வாங்கிட்டு ஜெபம் பண்றாங்க பாரியா? ஒரு அல்லையே சொல்லுங்க. உலக பார்வைக்கு நம்ம சொனக்கொட்டவர் தான், ஆனா நம்முடைய ஜெபம் ரொம்ப ஷார்ப்பானது, சுனை உள்ளது. பிசாசையும் வெட்டும், அரசாங்கத்தை வெட்டும், அதிகாரிகளை வெட்டும், அதிகப்படியாக நடக்கிற எல்லாரையும் வெட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் பண்ணி தேவனை துதித்து விடக்கூடாது. இதான் ஜெப திட்டம். முடிஞ்சு போச்சு. நடுராத்திரி நடக்குது. வித்தியாசமா எல்லாம் பார்த்திருப்பான். இவ்வளவு உதவாங்கி உனக்கு புத்தி இல்லையா? மறுபடியும் இந்த அல்லேலூயா கோயிலுக்கு தான் போறியா? அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. உறவெல்லாம் வந்து பேசுவாங்க. அல்லேலூயா அப்படிங்கிறது ஏதோ பெருசா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரி நினைக்கிறாங்க. இன்னும் ஏன் போற? உன் புருஷனுக்கு பிடிக்கல, உன் பிள்ளைக்கு பிடிக்கல, ஏன் போற? சில பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, அப்பா அம்மா பிடிக்கல, ஏன்டா போற? அப்படிலாம் சொல்லி கண்டிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபம் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பகுதியையே ஆட வைக்கும், அசைய வைக்கும். அஸ்திவாரம் அசைஞ்சிச்சே, எல்லாருடைய கட்டிலும் கலந்து விழுந்ததே. ஜெப திட்டம் இல்லையா? அடிச்சுட்டாங்க, பேசுறாங்க, போகக்கூடாது. சதி திட்டம்ல ஜெயிக்கும். அவங்க எல்லாரும் எழுந்து நிற்போம்.